தேனி மாவட்டம் கம்பம் ஆங்கூர் பாளையம் பிரதான சாலையில் சாக்கடை கால்வாயில் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் அதனை சீரமைக்க தோண்டப்பட்ட கழிவுநீர் கால்வாய் கடந்த 2 வருடங்களாக சீரமைக்கப்படாமல் கழிவுநீர் தேங்கி கொசுக்கள் உற்பத்தி செய்யும் இடமாக உள்ளது. இதுகுறித்து கம்பம் நகராட்சி நிர்வாகத்தில் பொதுமக்கள் கேட்டபோது தங்களிடம் நிதி இல்லை என கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். இதனால் அப்பகுதியில் நோய் பரவும் அபாயம் உள்ளதால் தங்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுவோம் என்ற பயத்தினால் தங்களின் சொந்த வீடுகளை விட்டு வெளியேறி தற்காலிகமாக வாடகை வீட்டில் வசித்து வருகின்றனர். கம்பம் நகராட்சியின் அலட்சியத்தால் அப்பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியேறும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே தேனி மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ரோட்ல சலூன் கடை வச்சிருக்கேன். நான் தோண்டி போட்டு 2 வருஷம் ஆச்சு. இது என்ன ஏன்னு கண்டுக்கிற மாட்டேன்றாங்க. தொழில ரொம்ப பாதிக்குது. ரொம்ப சிரமத்தில் இருக்கு. நான் ஊரை விட்டு கிளம்புற நிலைமையில இருக்கேன். நான் 3 பிள்ளைகளை வச்சு கஷ்டப்பட்டு இருக்கேன். பேரம்பயத்தில் வச்சு ரொம்ப சிரமப்படுறேன். தோண்டி போட்டு 2 வருஷம் ஆச்சு. இது என்னன்னு கவர்மெண்ட் என்ன ஏதுன்னு கண்டுக்கிற மாட்டேன்றாங்க. நகராட்சியிலிருந்து சாக்கடை கட்டுறதா தோணுனாங்க ஐயா. தோட்டின 2 வருஷம் ஆச்சு. கட்டுறதும் இல்லை, பண்டு இல்லைன்றாங்க. பண்டு இல்லாட்டி ஏன் தோன்றாங்க? பூரா பிள்ளைகள்லாம் கீழே விழுகுது. ஒரு வேலை எந்த வேலையும் செய்ய முடியல. ஒரு 2 வருஷம் அப்படியே கிடக்குங்க. தினமலை செய்திகளுக்காக தேனி மாவட்ட செய்தியாளர் ஜோதி பாண்டியன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.